வெல்கம் பேக் டு ஃப்ரைடே ஃபேக்ட்ஸ். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளியான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கூலி படம் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. லோகேஷ் கனகராஜுடைய அடுத்த படத்துடைய அப்டேட்காக தான் எல்லா ரசிகர்களும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அடுத்த படமான கைதி 2 படத்துடைய அப்டேட் எப்போ வரும்னு காத்துட்டு இருந்த ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங் தான் இந்த அப்டேட்டாக இருக்க போகுது. ரசிகர்களிடையே மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருந்த கைதி 2 படம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கு. இந்த படத்தில் கார்த்தி, சூர்யா, அர்ஜுன் தாஸ் போன்ற பலரும் நடிக்க இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. எதுக்காக இந்த கைதி 2 படம் நிறுத்தி வச்சுருக்காங்கன்னா, இதை விட ஒரு மிகப்பெரிய அப்டேட் தான் எல்லா ரசிகர்களுக்கும் காத்துட்டு இருக்கு. விக்ரம், கூலி ஒன்று சேர போகிறதா பல செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் உலக நாயகன் கமல்ஹாசனும் 2 பேருமே ஒன்றா நடிக்க போகிறதா மிகப்பெரிய ஒரு அப்டேட் வெளியாகியிருக்கு. அபூர்வ ராகங்கள், 3 முடிச்சு, ஆடுபுலி ஆட்டம் போன்ற பல படங்களில் ரஜினியும் கமலும் ஒன்றா நடிச்சிருக்காங்க. 46 வருஷத்துக்கு அப்புறமா 2 பேருமே லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிக்க போகிறாங்க. இந்த படம் அடுத்த வருஷம் February 2026 ஷூட்டிங் தொடங்க போவதாகவும் 2026 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போவதாகவும் சொல்லப்படுது. 2026 தீபாவளிக்கு ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சரவடியாக இருக்க போகுதுன்னு சொல்லப்படுது. கைதி 2க்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிலையில் கமல்ஹாசன் கார்த்தியை மீட் பண்ணி பேசினதாகவும் 2 பேருமே அடுத்தடுத்து லைனப்புக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த படம் ரெட் ஜெயின் அண்ட் ராஜ் கமல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறதாகவும் அறிவிப்பு வெளியாகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரெட் ஜெயின்ட்டை உதயநிதி ஸ்டாலினுடைய மகனான இன்பநிதி சிஇஓவா டேக் ஓவர் பண்ண போகிறதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கு. ரஜினிகாந்த், கமல் ஒன்று சேர்ந்து நடிக்கிற இந்த படம் ஒரு மிகப்பெரிய படமாக மாறும்னும் சொல்லப்படுது. இன்னும் இந்த படத்தை பற்றி என்னென்ன அப்டேட்ஸ் வரும்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.